ஹாலிவுட்ல பிரேக்கை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அவருக்கு அதை கொடுக்கிற மாதிரி ஒரு படம் வெளியாக இருக்கு. அந்த படத்தை பத்தியும் அவர்கிட்ட கேட்கலாம். சத்யராஜ் சாரோட பையனா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி அப்புறம் லீ மற்றும் நானே மாதிரி படங்களில் தன்னோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணி இப்போது நீண்ட நாள் கழித்து நாய்கள் ஜாகிரதை அப்படின்னு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு படத்தோட நாயகன் சிபிராஜ் இப்போ நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எதனால இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு 4 இயர் கேப்? இல்லை, கேப்புங்கிறது சம்டைம்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது சில விஷயங்கள் கேப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நாணயம் படம் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருந்தேன், பண்ணால் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் தான் பண்ணும். லீக்கு அப்புறமே அது நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால தான் நாணயமில் வந்து ஒரு இது வரைக்கும் வராத ஒரு ஜானர், ஒரு பேங்க் ராபரியை பேஸ் பண்ணி தமிழில் ஒரு வராத படங்கிறதுனால தான் அதை நான் வந்து சூஸ் பண்ணி பண்ணேன். நம்மளுக்கு திரும்ப சரி ஒரு கம்பேக் ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து யாரும் பார்க்காத ஒரு விஷயம் அதில் வந்து டெஃபினட்டாக இருக்கணும். ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தாலுமே வந்து அதில் புதுமை ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ நிறைய கதைகள் கேட்டேன், எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அப்புறம் ஒரு 2 months யூஎஸ்லாம் போய் கொஞ்சம் நடிப்பு மறந்துடாமல் இருக்கிறதுக்காக ஆக்டிங் கோர்ஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன். பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நாணயம் படத்துக்கு அப்புறமே வந்து சக்தி வந்து ரொம்ப படத்தோட டைரக்டர் சக்தி வந்து ஆக்சுவலாக நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ரெகுலராக ஃபோனில் பேசிக்கிறது, நிறைய படங்களை பற்றி நிறையா டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவோம். எனக்கு பேசிக்காகவே வந்து எனக்கு சின்ன வயசில் வந்து எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். 2nd 3rd படிக்கிறப்ப இருந்தே வந்து அம்மா வந்து நீ நல்லா படித்தா அவனுக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நல்ல ரேங்க்கெல்லாம் வாங்க வச்சாங்க. அந்த வகையில் எனக்கு வந்து டாக் பேஸ்ட் மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாலிவுட்டில் நிறையா உதாரணங்கள் இருக்குது. மார்லி அண்ட் மீ, அப்புறம் 8 Below ஒரு படம், ஹச்சிக்கோன்னு ஒரு, அந்த நிறையா படங்கள் ஹாலிவுட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தமிழில் நாயை வச்சு படங்கள் வந்திருக்கு. எந்த படத்துலையும் நாய் யூஸ் பண்ணதில்லைன்னு நான் சொல்ல வரல. பட் ஹீரோக்கு ஈக்குவலாக என்ன சொல்ல போகணுன்னா ஹீரோவை விட அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் இது வரைக்கும் தமிழில் வந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சும்மா அவர் கூட டிஸ்கஸ் பண்ணேன். கோஇன்சிடென்ட்லாம் என்னென்னா வந்து அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சப்ஜெக்ட் ஒன்று வச்சுருந்தார். அதில் வந்து கூட ஒரு டாக் இருக்கும். தட் இஸ் டாக் மெயின்னு சொல்ல முடியாது, கூட ஒரு டாக் இருக்கும். ஸோ அவருக்கு அந்த ஐடியா ஆல்ரெடி இருந்ததுனால என்ன பண்ணாருன்னா, சரி நம்மளுக்கும் ஆல்ரெடி டாகை வச்சு பண்ணலாங்கிற ஐடியா இருந்தங்காட்டி அந்த ஸ்கிரிப்டை அப்படியே விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சப்ஜெக்ட் பண்ணி சொன்னார். அதான் வந்து நாய்கள் ஜாக்கிரதை. நாயை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் அவருக்கு நான் டாக் லவருங்கிறதுனால சில சஜஷன்ஸ் கேட்டார். பட் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணதெல்லாம் வந்து அவரோட இதுதான். சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், இப்போது உங்கள் நாய் கூட நீங்கள் எப்படி பேசுவீங்க, எப்படி விளையாடுவீங்க, அந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. பட் ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஃபுல் இதில் தான் பண்ணார். ஸ்கிரிப்ட் டெவலப் ஆச்சு. ஸ்கிரிப்ட் படிக்கும்போது வந்து விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த விஷயம் உள்ளே பார்த்தா நாய்க்கு அவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம எங்கே தேடி எங்கே நாய் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பயம் வந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லாம் இங்கே சொல்லி வச்சேன். சென்னையில் வந்து எங்கேயுமே டாக் கிடைக்கல. ஆக்சுவலாக ட்ரெயின்டு டாக்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் எங்கள் கதைக்கு ஏன்னா எங்கள் கதையில் வந்து நாய் வந்து நிறைய ஆக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது. சும்மா ஒரு பால் போட்டால் எடுத்துகிட்டு வந்தால் வந்து அது பத்தாது, நிறையா விஷயங்கள் நாய் செய்ய வேண்டியது இருந்தது. இங்கே பார்த்த நிறையா நாய்கள் வந்து அந்த குவாலிட்டி இல்லை. ஸோ என்ன பண்ணோம், சரி சென்னையில் மட்டும் தேடினா பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் தமிழ்நாடு ஃபுல்லாக அலாசலான்னு சொல்லிட்டு சவுத் வரைக்கும் போனோம், எங்கேயுமே கிடைக்கல. சரி ஸ்டேட்டை விட ஸ்டேட்டு போகலான்னு சொல்லிட்டு கேரளா, கர்நாடகா, அப்புறம் ஆந்திராலாம் போனோம். அங்கேயுமே வந்து எங்கள் ரிக்வயர்மெண்ட்டுக்கான நாய் கிடைக்கல. ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணேன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் வந்து போஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணுறோம், அதுக்கு வந்து இந்தந்த ரிக்வயர்மெண்ட்ஸோட ஒரு நாய் தேவைப்படுது, யாராவது தெரிஞ்சால் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்விட்டர்லலாம் போட்டிருந்தேன். அதை வந்து வெங்கட் பிரபு சார் ரீட்வீட் பண்ணார். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு கோகுல்னு ஒருத்தர் கால் பண்ணார். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் ஃபுட்டு இருக்கு இல்லையா, பேக்டு டாக் ஃபுட் பிராண்டோட மார்க்கெட்டிங் ஹெட் அவர் என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ்புக் ட்விட்டரில் உங்களோட போஸ்ட் பார்த்தேன், நீங்கள் தேடுற மாதிரி நாய் வந்து உங்களுக்கு பெங்களூரில் மட்டும்தான் இருக்கும். மசூதுன்னு ஒருத்தர் தான் வந்து அதை வச்சுருக்காரு, ஒரு டாக் ட்ரைனிங் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட நிறையா டாக்ஸ் இருக்குது. அவர் வந்து இந்தியன் ஆர்மிக்கெலாம் கூட டாக் சப்ளை பண்ணுறாரு.
நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாரு. நம்பர் கொடுத்து அவர் காண்டாக்ட் பண்ணால் அவர் வந்து நான் படத்துக்குலாம் நாய் தரதில்லை அப்படின்ட்டாரு. சரிங்க சார், நான் ஒரு மீட்டிங் கொடுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் டேரக்டரும் கிளம்பி பெங்களூர் போனோம். அங்கே போனால் கிட்டத்தட்ட 40 நாய் வச்சுருந்தார் அவர். ஒரு ஸ்கூல் மாதிரி செட் பண்ணி நாய் வந்து ஸ்டண்ட்லாம் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக காரை தாண்டி ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு திரும்ப அங்கே போனதுக்கப்புறம் வந்து அவருக்கு நாய் கொடுக்குற ஐடியா இல்லை. நிறையா ஹிந்தி படத்துக்கெல்லாமே கேட்டாங்க, நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரிங்க சார், நீங்கள் கதை கேளுங்க, கேட்டுட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதையை அவர்கிட்ட சொன்னோம். கேட்டோன்னா அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். ஏன்னா வெறுமனே நாய் வருது போகுது சும்மா விளையாடுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நாய்க்கு ஸ்கிரிப்டில் நிறையா வேலை இருக்குதுன்னு நினைக்கும் போது, அண்ட் அவர் கொடுத்த ட்ரைனிங்க்கெல்லாம் தீனி போடுற மாதிரி இதில் வந்து டாகோட கேரக்டர் இருந்தது. ஸோ உடனே ஓகேன்ட்டாரு. நீங்கள் நிறைய இப்போது பெரிய ஆர்டிஸ்டோட சன்லாம் இப்போ நடிக்கிறாங்க அண்ட் தேர் எஸ்டாப்ளிஷிங் தெம்செல்ஸ். ஸோ உங்களோட கெரியரில் என்ன விஷயம் வேறுபட்டதாக நடந்தது? வை ஹேவ் யூ நாட் பீன் ஏபிள் டு கம் அப் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள்ன்ற மாதிரி? இல்லை அப்படி இல்லை. நான் பொதுவாக நான் யாரு கூட எனக்கு கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். மேபி ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ வெரி குட் கான்செப்ட். அண்ட் படமும் வந்து அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவியாக தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ண விஷயம் வந்து, இப்போ எனக்கு நாய்கள் ஜாக்கிரதை படம் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது என்னோட ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஈவன் லுக் வைஸ் ஒரு பெரிய நான் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பண்ணும்போது எனக்கு 19 வயசு தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்திருந்தா வந்து பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஒரு இன்னாரோட பையன் அப்படிங்கிறதுலாம் வந்து முதல் படத்துக்கு மட்டும்தான். அது யாராக இருந்தாலுமே வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒன்று எங்களுக்காக எங்கள் அப்பா வந்து நடிக்க முடியாது, நாங்கள் தான் நடிச்சாகணும். ஸோ முதல் படத்துக்கு ஒரு அறிமுகம் தான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வரோங்கிறது வந்து நம்மளோட டேலண்ட்டில் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த படம் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ லீ நாணயமே வந்து ஒரு நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவிஸ். ஆமாம் ஆமாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து இது வந்து பெரிய அளவில் பேசப்படும். அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இன்னைக்கு தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பார்த்த விஷயத்தை அவங்க பார்க்குறதுல வந்து தே ஆர் நாட் கீன். புதுமையான முயற்சிகளை வந்து வரவேற்கிறாங்க. இப்போ ஜிகர்தண்டா மாதிரி படங்க, பீட்சா மாதிரி படங்க, ஈவன் நியூ ஃபேஸ் பண்ணால் கூட வந்து படம் நல்லா இருந்தால் பார்க்குறாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணாலும் வந்து படம் யூஸ்வலாக இருந்தால் பார்க்குறதில்ல. ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு இந்த படம் வர்றது வந்து எனக்கு என்னோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன்.